இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து முதல் மேட்ச்லயே இந்திய அணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க. டே 1 கம்ப்ளீட்டா ஆக்கியூபை பண்ணி அப்படியே இது எங்களோட நாள் அப்படின்னு மாத்திக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்ம பார்க்க போற இந்த வீடியோல மிக முக்கியமான விஷயங்கள், இந்தியா எந்த அளவுக்கு எந்தெந்த செஷனை எப்படிலாம் டேக்கிள் பண்ணி இங்கிலாந்து பவுலர்ஸை அப்படியே மேலே ஏறி உட்காந்து அவங்க மண்டையில மாவரைச்சாங்க அப்படிங்கிற மேட்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் செஷன்லயே டாஸை வின் பண்ண இங்கிலாந்துடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்திய பேட்ஸ்மேன் இப்படிப்பட்ட ஒரு 3 செஷனை கான்கர் பண்ணி கையில் முதல் நாள்லேயே மேட்சை அப்படி வச்சுப்பாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்காம வந்துட்டாரோ என்னமோ. 7 மேட்ச் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே விளையாடி இருக்கோம். அதில் இங்கிலாந்து 4 மேட்ச் ஜெயிச்சு 1 மேட்ச் ட்ரா பண்ணி இந்தியா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துல இன்னைக்கு இந்த செஷன் 1 கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணுறாங்க இந்தியன் பேட்ஸ்மேன் ஓப்பனர்ஸ். 2021-22 சீரீஸ்லேயே நீங்கள் முதல் 2 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவாக ஃபஸ்ட்டே ஓப்பனிங்காக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுலோட அந்த பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுலுடைய பார்ட்னர்ஷிப்பும் ஒரு சூப்பர்பான ஸ்டார்ட்டோட தான் முதல் மேட்சே ஆரம்பிச்சு வைக்குது. போன சீரீஸ் மாதிரியே 2021 சீரீஸ் மாதிரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷனை இவங்க 2 பேரும் அழகா ஆடி ஆளாளுக்கு பவுண்டரிஸை தட்டி விடும்போது, இந்த பக்கம் KL ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் மேன் மேலேயே பல பவுண்டரிஸ்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஸ்லிப் கார்டன் இருக்காங்க பாருங்க, ஒரு 4 ஸ்லிப்பு, இந்த கேப்பை டைசெக்ட் பண்ணி அடிச்சு நவுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க தலைக்கு மேலே அடிக்கிறார். இப்படியே அவருடைய ஷாட்ஸ் போகுது. ஐயோ மாட்டிப்பானோ தலைவன் மாட்டிப்பானோ அப்படின்னு பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருந்தார் இவர். இந்த பக்கம் நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் கட்ஸ் அவ்வளோ கட்டு, ஸ்கொயர் கட்டுன்னு அடிக்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலரையும் அடிக்கிறாரு, ஸ்பின் பவுலரையும் அடிக்கிறாரு. அவ்வளோ கட் ஷாட்ஸ். அவருடைய இது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் ரன்ஸ் குவிச்சு எடுத்தாரு. எப்படி KL ராகுலுடைய ஆஃப் சைட்லாம் பின்னாடி பேக் ஆஃப் த ஸ்கொயர்ல இருந்துச்சு, இவருக்கு ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கொயர்ல அடிக்கிறாரு, பேக் ஆஃப் த ஸ்கொயர்ல அடிக்கிறாரு. வெறித்தனமா வச்சு வாங்குறாரு. பாயிண்ட்டுக்கு போகுது, டீப் பேக்வர்ட் ஸ்கொயருக்கு போகுது, கட்டு தலைவன் போட்டு வெளுத்து வாங்குறாரு. இவர் ½ செஞ்சுரியவே போட்டாரு நம்மளுடைய யசஸ்வி ஜெய்ஸ்வால். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டை இழக்கிறாங்க. அதாவது 91 ரன் வரைக்கும் போட்ட முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு KL ராகுலுடைய ஒரு அதே ஷாட்டை திரும்பவும் மறுபடியும் பல தடவை அடிச்சு விளையாடினதை இந்த தடவை ட்ரை பண்றாரு, கேட்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் உள்ள வந்த சாய் சுதர்ஷன் துரதிருஷ்டவசமா அவர் அவுட் ஆயிடுறாரு. என்ன இங்க பிரச்சனைனா, சாய் சுதர்ஷனுக்கு ஒரு லெக் ஸ்லிப்பை வைக்கிறாங்க, பிளான் போட்டு தான் போடுறாங்க. அவரும் அதுக்கு அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாரு. 4வது பால்ல டக் அவுட் ஆயிடுறாரு. இதோட அப்படியே கொஞ்சம் இந்த நம்முடைய நம்பர் 4 பேட்ஸ்மேன் ஆகிய சுப்மன் கில் உள்ள வர ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது. 2வது செஷன் விக்கெட்லெஸ்ஸா விளையாடி இந்திய அணி கான்கர் பண்றாங்க கம்ப்ளீட்டா. இங்கே தான் இந்த ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் நம்முடைய கேப்டன் சுப்மன் கில் ஏற்படுது. இந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க போகுதுன்னா, சுப்மன் கில் ஒரு பக்கம் அவருடைய ஃபிளம்பாயன்ட் ஷாட்ஸ் அடிக்கிறாரு, ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ்ல வெளுத்து வாங்குறாரு, லாங் ஆஃப்லாம் இல்லை. என்ன மாறுது அப்படின்னா, பால் இன்னும் எஜ்ஜெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அடிச்சு நவுத்துறேன் பாருன்னு சொல்லி ஸ்ட்ரைட்ல அடிக்கிறாரு. கவர்ஸ்ல அவருடைய ஷாட்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் திரும்ப அவருடைய கட் ஷாட்ஸை தொடர்றாரு. அவருடைய கம்மிங் டவுன் த ட்ராக்ல ஒரு 6 போடுறாரு தைரியமா இறங்கி செகண்ட் செஷன்ல. ஸோ இன்னும் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் தன்னுடைய செஞ்சுரியவும் போடுறாரு. சுப்மன் கில் செஞ்சுரியை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருடைய அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப்போட செகண்ட் செஷன் முடிவுக்கு வருது. ஒரு பவுலர்னாலையுமே விக்கெட்டை எடுக்க முடியல. பஷீர் ஸ்பின்னர்னால எடுக்க முடியல. பட் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் பதுங்குறாங்க நம்முடைய இந்தியன் பேட்டர்ஸ். கமெண்ட்ரியில சொல்றாங்க, என்ன இது பஷீருக்கெல்லாம் பதுங்குறீங்க, இறங்கி அடிக்கிறது இல்லையான்னு. யார் இந்த இங்கிலாந்து கமெண்டேட்டர்ஸ்? ஐயா எங்களுக்கு தெரியும் நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க. ஸோ ஏற்றி விட்றாங்களாமா, என்னங்க உங்க ஆளுங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே நம்ம கமெண்டேட்டர்ஸ்லாம் இறங்கி போய் ரவி சாஸ்திரிலாம் என்ன உங்களுக்குறான்னு சொல்லி நம்ம அடிச்சுட்டு பாருங்க, நாங்களாம் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்தியன் பேட்டர்ஸ் பஷீரை அந்த அளவுக்கு டேர்ன் இல்லை, பெரிய ஒரு லெக் ஸ்பின்னோ ஆஃப் ஸ்பின்னோ நீ என்ன வேணா போடு, உனக்கான ஒரு பர்ச்சேஸே இந்த கிரவுண்ட்ல இல்லைன்னு இருந்துமே கூட அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படியே. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ஒரு விக்கெட்டாக இருக்கட்டும், அவருடைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை தாண்டி பெருசாக இங்கே எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தேர்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது, மாறி நடக்குது. ஒரு பக்கம் இந்தியன் பேட்ஸ்மேன் லைட்டாக ஃபம்பிள் ஆகிறதையும் பார்க்க முடியுது. திடீர்னு ரிஷப் பண்ட் அவசரமாக ஆட ஆரம்பிக்கிறார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டார். அதனுடைய செஞ்சுரியை தொடர்ந்து தேர்ட் செஷனில் அவர் அவுட் ஆயிடுறாரு ஆரம்பத்திலேயே. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரிஷப் பண்ட் அண்ட் சுப்மன் கில்லுடைய பார்ட்னர்ஷிப் தான்
வெறித்தனமான இந்த டே 1 செஷன் 3 எண்டு வரைக்கும் போகுது. அன்பீடன் பார்ட்னர்ஷிப்பாக இன்னும் அவங்க டே 1 ஸ்டம்ப்ஸில் நின்றுக்காங்க. டே 2 கண்டினியூ பண்ண போகிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போடைய விஷயங்களால் நம்ம நிறைய பார்த்தோம்னா, ஒன்று மிக முக்கியமான விஷயம், இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறமா வந்து நின்றுட்டு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை போடுறோம் பாருங்க, இடுப்பில் கையை வச்சுட்டு அவங்க பவுலரில் அந்த கேப்டன் ஸ்டோக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் முடியலையே. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. இங்கிலாந்து பிச்சில் இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு ஆட்டம் காட்டுறாங்க நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது. முக்கியமாக நம்ம எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் அடித்த நிறைய ஆஃப் சைட் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் பிச்சில் ஜெய்ப்பூர் கிரவுண்ட்லையோ இல்லை வந்து நம்ம கல்கட்டா டெல்லி கிரவுண்டில் ஆடினா, மும்பை கிரவுண்டில் ஆடினா என்ன மாதிரி ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஒரு பஷீரெல்லாம் ஸ்பின்னு. ஐயா இது இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல ஞாபகப்படுத்த வேண்டியதாக போயிடுச்சு. இப்படி இவங்களுடைய இன்னிங்ஸ் ஒரு பக்கம் போக, நம்ம சுப்மன் கில் தன்னுடைய செஞ்சுரியை போடுறாரு. ஸோ இவருடைய செஞ்சுரியை தொடர்ந்து ரிஷப் பண்ட்டுடைய ஹாஃப் செஞ்சுரியும் வருது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே 1 முடிவு வரும்போது. பட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்க. தன்னுடைய 90s இருக்கும்போது சுப்மன் கில் வந்து ஒரு ஸ்வீப் ஆட போய் அவுட் ஆயிருப்பார் எல்பிடபிள்யூவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் அவுட் சான்ஸை கொடுத்துறாரு. ஒரு சிங்கிள் அடிச்சு வேகமாக ஓடுறாரு, அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் வந்து டைவ் வச்சு விழுறாரு. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இவர் டென்ஷன் ஆகிறார். ரிஷப் பண்ணிட்டு தன்னுடைய வழக்கம் போல பின்னாடி மடக்கி அடிமாமே ஷாட்டு, கண்ணை மூடி கண்ணை திருப்பி காதை திருப்பி அடிமாமே ஷாட், இந்த மாதிரிலாம் தன்னுடைய வழக்கமான இதுகளை ட்ரை பண்ணுறாரு. அதில் நமக்கு பக்குங்குது. டே 1 எண்டாக போகுது, இந்த நேரத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு அவர் காதில் போய் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. எப்படியோ அவர் தப்பிச்சிடுறாரு. கடைசியில் அவர் ஆஃப் செஞ்சுரி போட்ட பால்லாம் எங்கேயோ ஸ்வீப் அடிக்கலான்னு பார்க்குறாரு. அது எட்ஜ் ஆகி ஃப்ரண்ட்டில் போய் அதை லாங்கானில் இருக்கிற ஃபீல்டர் விட்டு அது 4க்கு போகுது ஆஃப் செஞ்சுரி. எப்படியோ ஆஃப் செஞ்சுரி போட்டாருன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய 3000 ரன் இன் டெஸ்ட் ஹிஸ்ட்ரியவும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. 74th or 76th இன்னிங்ஸோடைய முடிவில் இப்போ ரிஷப் பண்ட் அட் ஆவரேஜ் ஆஃப் 43 ஒரு 3000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்கும் போது ஒரு சூப்பர்பான ஒரு மைல் ஸ்டோன் வந்து ரிஷப் பண்ட் இது மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே இன்னைக்கு அன்பீட்டனா இந்த டேவை முடிக்கிறாங்க. லாஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல நியூ பால் வரை கிடைச்சிச்சு. கடந்த ஒரு 4 ஓவர் லாஸ்ட் 4 ஓவர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டே எண்டில் அவங்களுக்கு நியூ பால் வரை கிடைச்சது. ஏதாவது பண்ணலாம் பார்த்தாங்க, பட் முடியல. நியூ பால்லையுமே ரிஷப் பண்ட்லாம் லாஸ்ட் ஓவரில் இறங்கி வந்து 6 போடுறாப்புல. ஸோ ஒன்றுமே நடக்கலை. இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏமாற்றம் ஏன், எதனால இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இன்னைக்கு டே 1 இந்த கிரவுண்டில் இந்த மேட்ச் நடந்திருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் நீங்கள் சொல்லுங்கள், டே 1 எவ்வளோ சூப்பரான ஒரு டேவா இந்தியாவுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறதும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. அடா போட்டு வெளுத்துட்டேடா படம் மாடு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.